இப்போ நீங்கள் பார்த்த வண்டி ஆட்டோ எல்லாமே வந்து இந்த ரோட்டில் தான் நின்றுது. எல்லா வண்டியும் எடுத்து போய் இனிமேல் பிரயோஜனமே படாத அளவுக்கு சுக்குநூறாக நொறுக்கி போட்டாங்க. ஜேசிபியில் எடுத்து ஒரு லாரியில் வச்சு அமுக்கி வாகனத்தை உடச்சி இவ்வளோ பேரோட வாழ்வாதாரத்தை கெடுத்துருக்குறாங்க. எல்லாருமே வாடகை ஆட்டோ ஓட்டுறாங்க. ஆட்டோ வாடகை கட்டணும், குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், ரேஷன் வாங்கணும். இந்த ஆட்டோ எத்தனை இப்படி நசுக்கி போட்டு வந்துடுறாங்க. ஒவ்வொரு ஆட்டோவும் 1 லட்சத்துக்கு மேலே இப்போ செலவாகிற மாதிரி இருக்குது. இந்த ரோட்டில் நின்று வண்டி தான். இதே ரோட்டில் இவ்வளோ பஸ்ஸு பாருங்க, பாருங்க, இங்கே பாருங்க, இது ஒரு பிரைவேட் பஸ்ஸு இதே ரோட்டில் நிற்குது. இந்த பஸ்ஸோட ஓனர் வந்து ஒரு கோடீஸ்வரன். அவனுக்கு இவங்க ஆதாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸை எடுக்க மாட்டாங்க. நான் இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, லைனாக பாருங்க, லைனாக பாருங்க, இங்கே பாருங்க, வண்டி நிற்குது, இவ்வளோ வண்டி நிற்குது. இதெல்லாம் ரோட்டில் வண்டி நிற்குது தெரியலையா? ஆட்டோ ஓட்டுறவன் அன்னாட காட்சி ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சோம், குடும்பத்தை காப்பாற்றுறோம். இந்த பஸ் ஓனர் காலேஜ் பஸ் நிற்குது, இந்த காலேஜ் பஸ் நிற்குது. கோடீஸ்வரன், இந்த பஸ் ஓனர்லாம் கோடீஸ்வரன். 500 கோடி 1000 கோடி வச்சிருப்பான். உங்களோட ஜேசிபி அது மேலே படுமா? இந்த அரசாங்கத்தோட ஜேசிபி, இந்த கார்பரேஷனோட ஜேசிபி எங்கள் ஆட்டோவை உடைச்சு நொறுக்குதுல, அதே ஜேசிபி இந்த பஸ் ஒரு காலேஜ் ஓனரோட பஸ், இந்த பஸ் மேலே படுமா? இது ஜனநாயகமா? இது ஜனநாயகமா? இது ஒரு வண்டியை டோ பண்ணி கொண்டு போய் நீ ஸ்டேஷனில் நிறுத்தணும். ஒரு வண்டி நோ பார்க்கிங்கில் நின்றுருந்தா இவா, ஒரு வண்டி நோ பார்க்கிங் நின்றுருந்தா எடுத்து போய் நீ ஸ்டேஷனில் நிறுத்தணும். நான் புக்கை சப்மிட் பண்ணிட்டு ஃபைன் கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். என்கிட்ட புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. நீ ஜேசிபியில் எடுத்து லாரியில் வச்சு அமைக்கி நசுக்கி தூள் தூளாகி இருக்கிறீங்க வண்டியை. காமிச்சது அந்த வீடியோவில் போர் மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க ஆட்டோ. அவ்வளோ ஆட்டோ இல்லை, ஒருத்தர் குடும்பம் சோறு. அது திருட்டு வந்த வண்டி கிடையாது, அதே ரோட்டை எடுத்துகிற வண்டி. இந்த வண்டியெல்லாம் பாருங்கள், இவ்வளோ வண்டி இருக்குது. இந்த வண்டி கேட்பாங்களா? எஸ்பிஎல்னு போட்டுருக்கு. இந்த வண்டி ஓனர் யார்? இவர் மாதம்னா கரெக்டாக கொடுத்துறாரு அவங்களுக்கு. மாமூல் வாங்கிக்கின்னு லஞ்சம் வாங்கிக்கிறேன் கேட்டால் எங்கள் கை கரப்படியாத கரங்கள் எங்கே இருக்குது? ஆதாரம் இருக்குதா? நான் கேட்குறேன். இந்த வண்டியெல்லாம் விட்டுட்டு, இவ்வளோ வண்டியை விட்டுட்டு ரோட்டை நிற்கிற ஆட்டோவெல்லாம் எடுத்து நசுக்கி எடுத்துகிட்டு போகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமே கிடையாதா? இதுக்கு மேல் இதெல்லாம் எங்கன்னா போய் தூக்கு பண்ணி தொங்குங்க.